அன்னை தமிழே, என் ஆவி கலந்தவளே, சொல்லில் விளையாட எனக்கு சொல்லி கொடுத்தவளை, உன் திருப்பாதங்களை முத்தமிட்டு உன்னை வணங்கி துவங்குகிறேன். தமிழ் தாயே, முதல் வணக்கம். நாடு போற்றும் நல்லதொரு நடுவரும், பட்டிமன்ற துறையிலே திரை உலகத்திலிருந்து வந்தாலும் எங்களோடு எப்பொழுதும் இயல்பாக பழகக்கூடிய, வந்த நிலை மாறாமல் இருக்கக்கூடிய அருமை அண்ணன், இதோ எங்கள் அருமையான ரமேஷ் கண்ணா சார் அவர்களுக்கு ஒரு பணிவான வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, வந்த உடனே எங்கள் அருமையாக லலிதா பேசிச்சு, பெண்கள்லாம் சப்போர்ட் பண்ணுங்க, கைத்தட்டுங்கன்னு கேட்டுச்சுல்ல. இப்போ நான் கேட்குறேன், இந்த கூட்டத்தில் யார் அதிகமாக ரசிக்கிறாங்கன்னு. நான் 1 2 3ன்னு சொன்ன உடனே இங்கே இருக்கிற பெண்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கைத்தட்டணும். அதுக்கப்புறம் நான் 1 2 3ன்னு சொன்ன உடனே இங்கே இருக்கிற ஆண்கள்லாம் ஒன்றா சேர்ந்து கைத்தட்டணும். நீங்கள் சும்மா கைத்தட்ட வேணாம். யார் சூப்பராக கைத்தட்டீங்களோ அவங்களுக்கு ஸ்பாட் பேமெண்ட்டு 1 லட்ச ரூபாய் நடுவர்கிட்ட இருந்து வாங்கி தரேன். உங்கள் காரை வித்தாவது வாங்கி தரேன். ரெடியா? லேடிஸ் ஃபர்ஸ்ட். ரெடி? 1 2 3. அங்க பாருங்க, ஒரு அக்கா தட்டிடி, 1 லட்ச ரூபாய் தட்டிடி. யார் வீட்டு காசை யார் வாங்கி போறது? சரி, எங்க பெண்களே இந்த அளவுக்கு இருக்கும் போது ஆண்கள் எப்படி பாங்க பார்க்கலாமா? ரெடி? 1 2 3. கோல்டுன்னா தங்கம், அகில உலகத்துல ஆண்கள் தான் சிங்கம். 5 5 10 ஆண்கள்னாவே கெத்து. பெண்களை காட்டிலும் ஆண்களே சிறப்பா கை தட்டினதுனால எல்லா ஆண்கள் சார்பாக 1 லட்ச ரூபாய் நானே வாங்கி போலான்னு எல்லாரும் சேர்ந்தாப்புல பிரிச்சுக்கோ. என்னப்ப நல்ல பாசமான மக்கள், நறுமையான மக்கள், அதுவும் வடலூர்ல, நெய்வேலியில, சுத்து வட்டார கிராமங்கள்ல இருந்தெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்திருக்கீங்க. இறங்கி நிகழ்ச்சிக்காக உள்ள கார்ல இருந்து இப்படி கோட்டை மாட்டிக்கிட்டு உள்ள வர்றேன். ஒரு 3 பையன் ஓடியாந்தான். முதல்ல ஒருத்தன் வந்து சொன்னா, அங்கிள் உங்களை நான் டிவியில பார்த்தேன்னா, சூப்பரா தங்கம், விஜய் டிவியில பாத்தியா, வேந்தர் டிவியில பாத்தியான்னு. நீ தானே சொல்வதெல்லாம் உண்மையிலே 2 பொம்பளைங்க வாக்கிய சீரழிச்சா அவன். ஐயோ, நான் அந்த மாதிரி எவிடன்ஸோட பண்ண மாட்டேனான்னு. உடனே இன்னொரு பையன், அவரு இல்லடா, இவர் வேற டிவிடான்னா. இவனாவது என்னைய பார்த்துருக்கிறான் பொழுது, எதில் பார்த்த சொல்றான்றேன். நீ தானே சோட்டா பீம்ல வர காலியான்னா. சரி, இவன் தான் அப்படி இருக்கான்னு பரவாயில்ல. 3ஆவதா வந்த பையன் சொன்னான், சார் உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா. ஏண்டா தங்கம், என்ன நீங்க எங்க சித்தப்பா மாதிரியா பேசுவீங்கன்னா. அடடே, உங்க சித்தப்பா காமெடியா பேசுவாரான்னு. அவரும் உன்ன மாரி லூசு மாரி பெண்ணாத்தினே இருப்பாரு அப்படின்னா. சின்ன பசங்கிட்ட பேசுறதில்ல, அந்த பக்கம் குடும்பத்தில் நடத்துறதுல கில்லாடி பெண்களேன்னு லலிதா என்ன சூப்பரா பேசணுமா. உண்மையிலேயே லலிதா பேசுறப்போ 20 25 வயசு ஆன உடனே, உங்களுக்கு தான் கல்யாணம் பிடிக்கலையே, உங்களுக்கு தான் பொண்ணுன்னா ஆகலையே, உங்களுக்கு தான் பொண்டாட்டின்னா செட் ஆகலையே, அப்புறம் ஏன் எங்க வீட்டில் வந்து உங்க வீட்டில் பொண்ணு இருக்கா, உங்க வீட்டில் பொண்ணு இருக்கான்னு வெக்கம் இல்லாம கேட்குறீங்க. நியாயமா கேட்டோமா? நாங்க தான் வெக்கமான இல்லாம உங்க வீட்டுக்கு வரோம்ல. நீ உள்ளவே இருக்க வேண்டியதானே. நீ ஏன் ஜன்னலை திறந்து ஹேன்னு பாக்குற? அதுவும் ரோட்ல பொண்ணுங்க நிம்மதியா போக முடியலையா? இன்னைக்கு பல ஆக்சிடென்ட் பொண்ணுங்களால தான் ரோட்ல ஆகுது. நான் கேட்குறேன், பொண்ணுங்களுக்கு மார்க் போடுறேன்னு நீங்க நினைக்கவே நினைக்காதீங்க. எங்க பசங்க போடுற மதிப்பெண்ணால தான் சமுதாயத்தில் நீங்க மதிக்கிற பெண்களாகவே இருக்கிறீங்க. அதுவும் நீ ரொம்ப ஓவர் மார்க் அல்ல, நீ கொஞ்சம் பார்டர் தான், கவலைப்படாத. நான் கேட்குறேன் சார், குடும்பம் நடத்துறதுலன்னா முதல்ல ஒரு குழந்தைக்கு தாலாட்டு பாடுறதுலேருந்து தொடங்கணும் சார். கரெக்டா இல்லையா சார்? ஒரு காலத்தில் என் பாட்டி எங்க அம்மா எல்லாம் தாலாட்டு பாடினாங்க சார். வீட்டுக்கு நடுவில் தூளபத்தி வீடுன்னு ஒரு வீடு இருக்கும், சுத்துக்கட்டு வீடு. அந்த வீட்டுக்கு நடுவில் அப்படி தூளியை போட்டு குழந்தைய அப்படி இழுத்து விடுவாங்க. குழந்தை சமையல் பக்கம் போவான். திருப்பி குழந்தை வரும்போது ரிட்டர்ன்ல கொள்ளையில மாடுகிடு மெய்தான்னு பார்த்துட்டு தாலாட்டு பாடுவாங்க சார். எங்க அப்பத்தா எங்க பாட்டி எல்லாம் ஓ ரரி 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 ரரிரோ ஓ ரரி ரரி ரரிரோ இப்படி தாலாட்டு பாடினா அந்த குழந்தை தூங்கிடும், அந்த தெருவே தூங்கிடும். இது பரவாயில்ல. இன்னைக்கு மெட்ராஸ் பக்கம் வந்து பாருங்க, சுத்துக்கட்டு வீடுலாம் கிடையாது. வத்தி போட்டி அடுக்கி வச்ச மாதிரி எல்லாம் அப்பார்ட்மெண்ட்டு. ஒரு அம்மா அப்பார்ட்மெண்ட்லேருந்து இப்படி தான் குழந்தைய தூளியில் போட்டு இழுத்து விட்டுச்சு பாருங்க. குழந்தை எகிரி பக்கத்து வீட்டுக்கு போயிட்டான். ஹலோ, என் குழந்தை கொஞ்சம் தூக்கி போடுங்களேன். இந்த குழந்தைய வாங்கி தூளியில் போட்டுட்டு மெட்ராஸில் வரமா தாலாட்டு பாட்டு எப்படி தெரியுமா? ஓ ஆரி 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 ஓ ஆரி 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 ஆரி. குழந்தை துணி ஏற்றிட்டு சனினை ஏன் கத்துறேன்னா, இல்லை தாலாட்டு பாடுறேன். அதுக்கப்புறம் ஒரு வீட்டுக்காரன் போய் அங்கே கற்று நான் தூங்குறேன்ட்டான்.
அதுவும் குடும்பத்தில் நாங்கள் நிர்வகிக்கிற மாதிரி என்ன பெருசா, நாங்கள் தான் 10 மாசம் சுமந்து கொடுக்குறோம், நாங்கள் தான் 10 மாசம் பெற்று கொடுக்குறோம், வேணா மாற்றி கொடுங்க, நாங்கள் பெற்று கொடுக்குறோம். என்னப்பா என்ன சார், என்ன பெரிய கஷ்டம் நான் கேட்குறேன். 10 வருஷமா சுமக்கிறேன், 10 மாசம் சுமக்க மாட்டேன்னா? அதுவும் பெண்கள் நாங்கள் இவ்வளோ குடும்பத்தை தாங்குகிறோம், எங்களை போல யாருமே இல்லை சார். அதுவும் பெண்கள் பிள்ளைகள் பிறந்தால்தான் அப்பா அம்மாவுக்கு கஞ்சி ஊத்துறாங்க. கை தட்டுங்க சார், நியாயமான கருத்து சார். உண்மையிலே லலிதா சொன்னது நியாயமான கருத்து. பெண் பிள்ளைகள் பிறந்தால் மட்டும்தான் அப்பா அம்மாவுக்கு கஞ்சி ஊற்றுவாங்க. ஆனால் அது அவங்க அப்பா அம்மாவுக்கு தான்றத எத்தனை ஆம்பளைங்க சொல்ல முடியாமல் தவிக்கிறேன் தெரியுமா? எங்க அப்பா அம்மாலாம் பார்த்தா கொலவெறியோடு இருக்கிறாங்களே சார். வாழ்க்கையில பாருங்க, ஒரு காலத்துல குழந்தைய கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டா குழந்தை வந்து அப்பா பிஸ்கட்னு கேட்கும். நீ ஸ்கூல்ல விட்ட உடனே அப்பா பீஸ்கட்டு, அப்பா பீஸ்கட்டுன்னு கேக்குது. அப்ப குடும்பத்தை நிர்வகிக்கிற ஆம்பளை இல்லைன்னா குடும்பம் நடக்குமா சார்? நான் கேட்கறேன். இங்க கல்யாணமான ஆண்கள் வந்திருக்கீங்க, கல்யாணமான பெண்களை வந்திருக்கீங்க. கல்யாணமான ஆண்களை பார்த்து கேட்கறேன் சார், இந்த ஊர்ல கல்யாணமான ஆண்களை பார்த்து 7 ஜென்மத்துக்கும் இதே மனைவி தான் எனக்கு மனைவியா வரணும்னு எத்தனை ஆண்கள் சொல்லி கொஞ்சம் கை தூங்க பார்க்கலாம். ஏப்பா யாருமே தூக்கல? அவங்கெல்லாம் கை தூக்குறாங்கன்னா அவங்க பொண்டாட்டிக்கு பயந்து தூக்குறாங்க. அப்படியா? அவங்க மைண்ட் வயசு என்ன தெரியுமா? நீ கேட்டுட்டு உன் வீட்டுக்கு போடுவேன், நாலடா என் வீட்டுக்கு போகணும். சரி பரவாயில்ல விடுங்க. ஆண்கள் யோசிக்கிறீங்க. இப்பதான் ஒரு விஷயத்த சொல்ல, எங்க நடுவர் கை தூக்குள்ள கொஞ்சம் ரெக்கார்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி வைங்க. ஆண்கள் யோசிக்கிறீங்கல்ல, ஆனா பெண்கள் அப்படி இல்லைங்க. உலகளாவிய மக்கள் மத்தியில் பெண்களுடைய பெருமையை பத்தி, இந்தியாவுடைய பெருமையை பத்தி பேசுறாங்கன்னா சத்தியமா அதுக்கு காரணம் பெண்கள் தான். 7 ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் புருஷனா வரணும்னு எல்லா பெண்களும் மனசுல நினைப்பாங்க. நடுவர் அவர்களே, 7 ஜென்மத்துக்கும் இதே புருஷன் தான் புருஷனா வருவார்னு பெண்கள் நினைப்பாங்கன்னு சொல்ல வர கூட்டத்தில் ஒரு அக்கா தள்ளடிச்சுக்கிறாங்க. ஏக்கா நீ வாங்கினு வந்த வர்றான் அப்படிக்கா. ஆனா 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் புருஷனா வரணும்னு பெண்கள் நினைப்பாங்க. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி இல்ச்ச வயவர் எந்த ஜென்மத்தில் கிடைப்பான் தான். 1ஆம் தேதி சம்பளம் கொடுத்தா தான் அவன் அத்தான், இல்லைன்னா அவன் செத்தான். அவ்வளவுதான். கேட்ட உடனே செக் போட்டு கொடுத்தா இவர் தாண்டி எங்க ஹஸ்பண்ட், இல்லைன்னா அவர் ஹஸ்பண்ட். அவ்வளவுதான். இந்த பசங்க கூட கேட்ட உடனே காசு கொடுத்தா தான் சார் அதோ போற டேடின்னுவான், இல்ல தோ போற மாதிரி கேடின்னுவான். குடும்ப நிலைமை அப்படி சார். ஆம்பளை சம்பாதிக்கிறவன் சார், சம்பாதிக்கிற ஆம்பளைக்கு எந்த அங்கீகாரமே கிடையாது. நான் என்ன கேட்கறேன், வந்த உடனே இந்த கூட்டத்தில் ஆண்கள் கை தட்டுங்க, பெண்கள் கை தட்டுங்கன்னு கேட்கறேன்ல. என் மனைவி சார் என்னை காத்தோடனே கேட்டா சார், என் மனைவி என்னை பார்த்து கேட்டா, ஏங்க நான் வந்ததுக்கு அப்புறம் தான் நீ விஜய் டிவிக்கு போனீங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் தானே கார் வாங்கினீங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் தானே வீடு கட்டினீங்க, நான் வந்ததுக்கு அப்புறம் தானே பேரு புகழ் வந்துச்சுன்னு என் மனைவி கேட்டா, நான் சிம்பிளா ஒரு பதில் சொன்னேன், நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எல்லாம் வந்துச்சு, ஆனா நிம்மதி போயிடுச்சேம்மா. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. பொண்டாட்டியே போ போ, குழந்தையாவே வா. லலிதா கவனிச்சுக்க. ஏன் நாங்க குழந்தைய மேல ஆசைப்படுறோம்னா, எந்த தொகுதியில இடைத்தேர்தல் வருதோ அதே தொகுதியில தானே சார் வேட்பாளர் நிற்க முடியும். அதனாலதான் நாங்க குழந்தைய மேல ஆசைப்படுறோம் சார். நான் வந்த உடனே கூட்டத்தில் ஆண்கள் கை தட்டுங்க, பெண்கள் கை தட்டுங்கன்னு கேட்டேன். இப்ப நடுவரை சாட்சியா வச்சு கேட்கிறேன், இந்த பெண்கள் எப்படி இருக்கிறாங்கன்றதுக்கு இதுவே ப்ரூஃப். நீங்க தீர்ப்பு எழுதலாம். சொல்லட்டுமா? நான் சொல்ற விஷயம் நியாயமா இருந்தா இங்க இருக்கிற ஒட்டுமொத்த மக்களும் கை தட்டணும். நியாயமா இருந்தா கை தட்டுங்க. சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு தெருவில் 4 பொம்பளைங்க ஒன்னா உட்காந்து பேசினாங்கன்னா ஏதோ ஒரு குடும்பம் நடுத்தருக்கு வர போதுன்னு அர்த்தம். இதை விட என்ன வேணும் சாட்சி? இப்ப இந்த கைத்தட்டு இன்னும் அதிகமா பாருங்களேன். இதே ஒரு ஊர்ல ஒரு தெருவில் 2 கிழவிங்க ஒன்னா உட்காந்தாங்கன்னா ஊருக்கே வெட்டு குத்தாக போதுன்னு அர்த்தம். உங்களுக்கு தமிழ் தெரியலாம், இங்கிலீஷ் தெரியலாம், ஹிந்தி தெரியலாம், மலையாளம் தெரியலாம், ஆனா கிழவிங்களுக்குன்னு ஒரு தனி பாஷை இருக்குது. 2 கிழவி அப்படி தெருவில் முட்டை குத்துச்சுன்னா அது இதுக்கு என்ன அர்த்தம்னா, 3ஆவது இருக்கிற பையன் 4ஆவது இருக்கிற பொண்ணு கூட்டணும் ஓட்டான்னு அர்த்தம். இவ்வளவும் பேசிட்டு அந்த கேள்வி ஒரு வார்த்தை சொல்லும் பாரு, நமக்கு எதுக்கு ஊர் வம்பு, எல்லாரும் பேசிட்டே ஊர் வம்பு தான் சார். நான்லாம் பெண்கள் பேசும்போது ஒட்டு கேட்க மாட்டேன் சார், கொஞ்சம் ஓரமா நின்று கேட்பேன். எங்க ஊர்ல ஒரு அக்கா சொல்லிச்சு, யாருக்கு வேணா பொண்ணு கொடுங்க, அந்த ஆடியோ போடுற ஆடியோ காரனுக்கு பொண்ணு கொடுக்காங்க. அண்ணே நான் ஒன்னும் சொல்லனே, நீ ஒயர் பிடிங்க வாயில் சொல்லிட்டு போயிடாத.
ஏன் ஆடியோகாரனுக்கு பொண்ணு கொடுக்கறது நானும் கேட்டேன். அடப்போ தம்பி, சமைச்சு தட்டில் சாப்பாடு போட்டு போய் கொடுத்தா அவன் டெஸ்ட் மாதிரி ஒன்று வச்சுக்கின்னு சப்ளை பத்தலைன்றான், அவனுக்கு பொண்ணு கொடுக்காதன்னாங்க. இன்னொரு அக்கா சொல்லிச்சு, யாருக்கு வேணா பொண்ணு கொடுங்க, இந்த யோகா பண்ற யோகா மாஸ்டருக்கு பொண்ணு கொடுக்காதன்னாங்க. இந்த பாருக்கா, யோகாசனம் பண்றவங்களாம் ஆரோக்கியமா இருப்பாருண்ண, நீ வேற கல்யாணம் பண்ணி அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் நைட்ல நிக்க வச்சுட்டு மெல்ல வலது கையை மேலே தூக்கவும், பின்பு இடது கையை மேலே தூக்கி அங்கே சொம்பில் பால் வைத்திருக்கிறார்கள். என்று வாயில் ஊத்தவன்னா 4 மணிக்கு பால்காரன் பெல் அடிச்சு போயிட்டான் தம்பிச்சு. இன்னொரு அக்கா சொல்லிச்சு, யாருக்கு வேணா பொண்ணு கொடுங்க, இந்த கபடி பிளேயர்லாம் பொண்ணு கொடுங்க. இந்த பாருக்கா, கபடி பிளேயர்லாம் வாட்ட சாட்டமா இருப்பாருன்னு, எல்லாம் வாட்ட சாட்டமா தாங்கிறான், வர்றான் தொட்டுட்டு ஓடிறான்டா அப்படின்ச்சு. நான் கேட்கிறேன், அது லலிதா பேசும்போது பெண்கள் நாங்க ஏன் இங்க பொட்டு வைக்கிறோன்னு சொன்னாங்க. கரெக்டா, பொட்டு வைக்கிறேன்னாங்க. அதுக்கு நான் பதில் சொல்றேன் சார். பெண்கள் இப்படி தலையில நடுவுல வடுகெடுத்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் இங்க சிகப்பு கலர்ல நெத்தியில பொட்டு வைப்பாங்க சார். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? இது பிறந்த வீடு, இது புகுந்த வீடு. சிகப்பு கலர்ல வைக்கிற பொட்டு 2 குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்கு, ரத்தம் சிந்தியாவது அந்த பெண் ஒற்றுமைக்கு பாடுபடுவாள் என்பதுதான் அர்த்தம். இந்த பக்கம் இப்படி வரக்கூடாது, இந்த பக்கம் இப்படி வரக்கூடாது. ரெட் சிக்னல் நடுவுல எடுத்து தடுப்பு எடுத்து வரணும். ரெட் சிக்னல். நானும் கேட்டேன் சார், எங்க ஊர்ல ஒரு அக்கா கிட்ட, அதுதானா அர்த்தம்னு. அந்த அக்கா சொல்லிச்சு, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை தம்பி, ஈரும் வேணும் டிராபிக் எல்லாம் போறதுக்கு தான் கோடி எடுத்து வாரிக்கிறேன். அப்புறம் ஏக்கா சிவப்பு கலர்ல நெத்தியில பொட்டு வைக்கிறேன்றேன், பேணு இறங்கி நெத்திக்கு வருது தம்பி, சிக்னலை பார்த்து பின்னால போட்டு. இவங்க வைக்கிற பொட்டெல்லாம் அப்படிதான். ஆனா இது சுத்து வட்டாரமெல்லாம் கிராமங்கள் இருக்கிற பகுதி சார். ஆனா நான் ஒரு உண்மையை ஒத்துக்கிறேன், குடும்பத்தை கில்லாடியாக பாதுகாப்பது ஆண்கள்னு சொல்ல வந்தாலும் பெண்கள் உழைப்பது போல யாராலும் உழைக்க முடியாது. நான் ஒரு உண்மையை சொல்றேன். அமெரிக்காவில் 100 மாடி கட்டடத்துல எங்க ஆம்பளை கஷ்டப்படுறானே, அது கஷ்டமான வேலையா? ஜப்பான்ல 100 அடி சுரங்கத்துல ஆம்பளை கஷ்டப்படுறானே, அது கஷ்டமான வேலையா? சவுதி அரேபியாவில் உச்சி வெயில்ல ஒட்டகம் மேய்ச்சாவது குடும்பத்தை ஆம்பளை காப்பாத்துறானே, கஷ்டமான வேலையா? கிடையாது சார். பெண்களுடைய உழைப்பிற்கு ஈடு இணை கிடையாது. அதனால நீங்க பெண்களுக்காக நல்லா ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம். அப்படி எங்க பெண்கள் எங்க உழைக்கிறாங்கன்னு நீங்க கேட்குறீங்க, 100 நாள் வேலைன்ற ஏரி வேலை. புரிஞ்சு போச்சு. இதுலயே தெரியுது அவங்க நிர்வாகம் எவ்வளோன்னு. இதுக்கு மேல நான் அதுக்கு விளக்கம் கொடுக்க வேணாம் சார். குடும்பத்தில் கேட்குறேன், ஆம்பளை கஷ்டப்பட்டு வந்தான்னா ஒரு காலத்தில் எங்க பாட்டி எல்லாம் அவங்களுடைய சேலையை எடுத்து அந்த முந்தானையில வேர்வையை தொடச்சு விடுவாங்களாம் சார். இன்னைக்கெல்லாம் பெண்கள் அப்படி தொடச்சு விட முடியாது. ஏன் தெரியுமா? போடுறது பூரா நைட்டி, மீனை அழைக்கிறது துடைக்கிறது அந்த நைட்டில, பிள்ளைக்கு அலம்புறது அழுவுறது அந்த நைட்டில, இந்த பக்கம் ஊழமுக்கு சிந்துறது அழுவுறது உடைக்கிறது அந்த நைட்டில. இதுல தொடச்சா ஆம்பளை என்ன ஆகுறது? ஒரு நைட்டியால என் குடும்பம் பாடா போச்சு, அதை சொல்லிட்டு நிறைவு செய்யற நடுவர்களே. சார், என் மனைவிக்கு டிவியில விளம்பரம் பார்த்து இந்த நைட்டி தான் பிடிக்குன்னு கேட்டா, நானும் ஆசைப்படுறேன்னு 1500 ரூபாய் கொடுத்து அந்த நைட்டி வாங்கி கொடுத்தேன். இவ ப்ளூ கலர்ல நைட்டி போட்டுக்கிட்டு இப்படி ஓடுறா ஒடியாடுறா. எங்க பாட்டி சார், 80 வயசுல என் பாட்டி. உங்க ஊர் பக்கம்லாம் பாட்டின்னு சொல்லுவீங்க, அப்பதான் சொல்லுவீங்க. எங்க மெட்ராஸ் பக்கம்லாம் நாங்க பாட்டியா ஆயான்னு சொல்லுவோம். எங்க ஆயா 4 நாளா என்கிட்ட பேசல. ஏ கழுவி, என்கிட்ட ஏன் பேச மாட்டேன்னு எங்க ஆயா சொல்லிச்சு, உன் பொண்டாட்டிக்கு மட்டும் நைட்டி வாங்கி கொடுத்துருக்கா, எனக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னுச்சு. சரி, கழுவிதான் ஆசைப்படுதேன்னு சொல்லி நான் எங்க ஆயாவுக்கு அதே 1500 ரூபாயில சிகப்பு கலர்னா பிடிக்கணும், சிவப்பு கலர்ல நைட்டி வாங்கி கொடுத்தேன் சார். 4 நாளா எங்க வீட்டு ஆயாவை காணோம். 5வது நாள் சிலிண்டர் குடோன்ல இருந்து தூக்கின்னு வந்தோம் சார். என்னன்னு விசாரிச்சா, இந்த கிளவி சிவப்பு நைட்டியை போட்டுக்கிட்டு எங்க வீட்டில் எங்க காலி சிலிண்டர் போடுவாங்களோ அங்க குத்த வச்சு உட்காந்துருக்கு. சிலிண்டர் தூக்க வந்தவன் காலி சிலிண்டர் தாண்டான்னு தூக்கின்னு போய் வண்டியில் ஏற்றிட்டான். நான் சொல்றேன் எங்க ஆயா கிட்ட, நான் தினேஷ் உங்க ஆயாடா, தினேஷ் உங்க ஆயாடான்னு கத்த வேண்டியதானே கிளவின்றேன். கத்தலாம் தாண்டா பேராண்டி, வாயை திறந்தா என்னமா வெள்ளை கலர்ல டப்பா ஒன்று அடிச்சு வாயில துருத்து விட்டான்டானுச்சு. நான் குடோன்ல இருக்கிறவனை கூப்பிட்டு, என்னமோ எங்க ஆயா வாயில துருத்து விட்டாமே என்னடான்னு கேட்டேன். அவன் சொன்னான், எல்லா சிலிண்டருக்கு சைட்லயும் கயிறு கட்டி ரெகுலேட்டர்னு ஒரு மூடி தொங்கும், அது எந்த சிலிண்டருக்கு செட் ஆகல, உங்க ஆயா வாய்க்கு தான் கரெக்டா செட் ஆச்சுன்னா. உங்களால இவ்வளோ பிரச்சனை குடும்பத்தில் படுறோம். என் தாத்தா முதல் கொண்டு எல்லாருமே லோல் பட்டுங்கிறாங்க. இதுல பெண்கள் குடும்பத்தை காப்பாற்றுன்னு சொன்னாங்களே நடுவர் அவர்களே, கூட்டு குடும்பம் என்கிற ஒரு வாழ்க்கை இருந்தது, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? கூட்டு குடும்பம் என்கிற ஒரு வாழ்க்கை இருந்தது. 2 மாதங்கள் கருவிலே சுமந்த என் தாய் எனக்கு வேணும் நான் சொல்றேன். நான் கேட்கும் போது ஓடி ஆடி விளையாட பணம் தந்த என் தந்தை எனக்கு வேணும் நான் சொல்றேன். என் அண்ணன் தம்பி அக்கா தங்கை எல்லாரும் எனக்கு வேணும் நான் சொல்றேன். என் பொண்டாட்டி சொல்றான், அவங்கெல்லாம் வேணாம், எனக்கு நீ மட்டும் தான் வேணும்னு. சார், சின்ன வயசுல அப்பாவுக்கு தெரியாம அம்மா காசு கொடுத்துருப்பாங்க, எல்லாரும் வாங்கியிருப்போம்.
சின்ன வயசுல அப்பாவுக்கு தெரியாம அம்மா காசு கொடுத்துருப்பாங்க, வாங்கியிருப்போம். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கு தெரியாம தான் பெத்த அம்மாவுக்கே காசு கொடுக்குற நிலைமை இருக்குதுன்னு சொன்னா எப்படி சார் பெண்களால குடும்பம் நல்லா நடத்துறாங்க நாங்க சொல்ல முடியும்? 30,000 40,000 கொடுத்து டிவி வாங்கி தரோம் சார். நாங்கெல்லாம் ஆம்பளைங்க ராத்திரி 11 மணிக்கு தான் சார் ரிமோட் எங்க கிட்ட கொடுக்குறாங்க. 11 மணிக்கு ரிமோட் ஏற்றி சேனலை மாத்தினா எல்லா டிவிலையும் இந்த விளம்பரம் தான் சார் போடுறான். வாலிப வயோதிக நண்பர்களை, நீங்கள் இந்த லேகியத்தை வாங்கி சாப்பிட்டால் இழந்து போன சக்தி எல்லாம் இன்னும் கிடைக்கும். ஏண்டா 11 மணிக்கு லேகியம் சாப்பிட்டு நாங்க என்ன பாகிஸ்தானடா போறோம்? இந்த நிலைமையில எங்களை நடத்துறாங்களே, குடும்பத்தினுடைய கில்லாடி குடும்பத்தை நடத்துறதுல அப்படியே சொன்னாங்களே, தாயினுடைய பிரசவ வலி பெரிது பெரிது என்று லலிதா சொன்னதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். தாயினுடைய பிரசவ வலிக்கு ஈடு இல்லை, நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆனால் தாம் புள்ள கேட்டதை தன்னால வாங்கி தர முடியலையேன்னு அப்பம் படுற வலி 1000 பிரசவ வலிக்கு சமம் என்பதை நீங்கள் என்று ஏற்றுக்கொள்ள போகிறீர்கள்? நீங்க குடும்பத்தை காப்பாத்துற நீங்க வேணா பெண்கள் பெருமையா சொல்லிக்கலாம். ஆனா ஆண்கள் எப்படி தெரியுமா சொன்னா ஒரு பாட்டுல, குழந்தை பாரம் உனக்கல்லவோ குடும்ப பாரம் எனக்கல்லவோ, குழந்தை பாரம் உனக்கல்லவோ குடும்ப பாரம் எனக்கல்லவோ, கொடியிடையின் பாரம் எல்லாம் 10 மாத கணக்கல்லவோ, மனைவியுடன் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன். இது நான் பிரச்சனையா? மனைவியுடன் குழந்தையையும் ஒருவனாக சுமக்கின்றேன், உன்னை சுமப்பதிதான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன், காது கொடுத்து கேட்டேன் ஆஹா குவா குவா சத்தோன்னு. உங்களை சுமப்பதை கூட சுகமாகத்தான் ஆண்கள் நினைக்கிறார்கள். எங்களுடைய அப்பா அம்மாவுக்கு நீங்க கொஞ்சோண்டு கஞ்சி ஊத்துனீங்கன்னா தான் உன் அண்ணன் தம்பிக்கு வாக்கப்பட்டு வந்த உன் அண்ணன் தம்பியினுடைய மனைவி பழைய சோறாவது உங்க அண்ணன் தம்பிக்கு உங்க அப்பா அம்மாவுக்கும் போடுவா என்பதை மனதில் வைத்துக் கொண்டு குடும்பத்தை நடத்துவதில் கில்லாடிகள் ஆண்களே 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 என்று சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். தினேஷ் வந்து கலக்கிட்டு போயிட்டாரு. ஏன்னா அவர் கலக்க போக ரன்னர் இல்லை. அற்புதமாக பேசுறீங்க தலைவரை, சூப்பர். அற்புதமாக சொன்னாங்க. குழந்தையும் குடும்பத்தையும் ஒருவனாக சுமக்கின்றேன், உன்னை சுமப்பதில்லை, சுமப்பதில் தான் சுகம் என்று மனதுக்குள்ளே ரசிக்கின்றேன். 2 பேரையும் சுமக்கிறாரு, அந்த ரசிக்கிறார் அவர். அந்த வாழ்க்கை ஆண்களுக்கு தான் இருக்குது. அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அந்த குடும்பத்துக்காக பாடுபடுறாங்க, அந்த குடும்பத்துக்காக வாழ்கிறாங்க. அது வெளியில் தெரியாது. என்ன பண்ணாலும் அவங்க குடும்பத்தை நினச்சிட்டு இருப்பாங்க வெளியில் போனால் கூட. அற்புதமாக பேசுகிறீங்க தினேஷ்.